ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இங்க நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் இங்க வளர்ச்சிக்கு எதிரானவெல்லாம் கிடையாது. ஏர்போர்ட்டே வரக்கூடாதுன்னு நான் சொல்லல, இந்த இடத்துல வரக்கூடாதுன்னு தான் சொல்றேன். நம்ம அரிட்டாப்பட்டி பகுதியில டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கிறதை எதிர்த்து தமிழ்நாடு அரசு ஒரு தீர்மானம் ஒண்ணு கொண்டு வந்தாங்க. அதே நிலைப்பாட்டை தானே இங்க நம்ம பரந்தூர் பிரச்சனையிலையும் எடுத்திருக்கணும். ஆனா அப்படி செய்யலையே. ஏன் செய்யல? ஏன்னா இந்த விமான நிலையத்தையும் தாண்டி இந்த திட்டத்துல அவங்களுக்கு ஏதோ ஒரு லாபம் இருக்குது. நீங்க எதிர்கட்சியா இருக்கும் போது 8 வழிச்சாலையை எதிர்த்தீங்க, அந்த காட்டுப்பள்ளி துறைமுகத்தை எடுத்தீங்க. அதே நிலைப்பாடு தானே இங்கே எடுக்கணும். எதிர்கட்சியா இருக்கும் போது விவசாயிகளுக்கு ஆதரவு, ஆளுங்கட்சியா இருக்கும் போது விவசாயிகளுக்கு எதிர்ப்பா? உங்க நாடகத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு மக்கள் சும்மா இருக்க மாட்டாங்க. நீங்க உங்களோட வசதிக்காக அவங்களோட நிக்கிறதும் அவங்களோட நிக்காம இருக்கிறதும் அது சரி. நம்புற மாதிரியே நாடகம் ஆடுறதுல தான் நீங்க கில்லாடிங்களாச்சு. மத்திய அரசை ஏன் உள்ள இழுக்கிறீங்க அப்படிங்கறத திரும்ப திரும்ப நான் வைக்கக்கூடிய கேள்வி. இதே விஜய் அவர்கள் கட்சி எப்ப ஆரம்பிச்சாங்க? ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. ஒரு வருஷமா ஏன் பரந்தூருக்கு போல? அப்ப பிப்ரவரி 2, 2024 நான் கட்சி ஆரம்பிச்சேன். இன்னைக்கு பிப்ரவரி 2, 2025 நான் கட்சி ஆரம்பிச்சு ஒரு வருஷம் வந்துருச்சு. ஒரு வருஷமா என்ன பண்ணீங்க? ஒரு வருஷமா நீங்க கட்சி ஆரம்பிச்சிட்டீங்களே, கட்சி தலைவரா கடிதம் எழுதிருக்கலாமே. சோ அந்த 900 நாள் மக்கள் போராடுறாங்கன்னா நீங்க கட்சி அறிவிச்சு 365 நாள் மக்கள் எக்ஸ்ட்ரா போராடி இருக்காங்கல்ல. ஆனால் நான் கேட்கிறேன், இது அரசியலா, இது ஆக்கப்பூர்வமான அணுகுமுறையா? இதே விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்ச முதல் நாள் அங்க போயிருக்கலாமே, முதல் வாரத்துல போயிருக்கலாமே, முதல் மாசத்துல போயிருக்கலாமே, முதல் 100 நாள்ல போயிருக்கலாமே. அது எதற்கு கட்சி ஆரம்பித்து ஒரு வருட காலம் கழித்து போனோம்? அந்த கேள்வியும் மக்கள் கேட்பாங்க. ஓ, அப்ப இந்த அரசியல்வாதிகள் அது அரசியல் பண்ண போறாங்களா, இல்ல உண்மையாலுமே போராடி கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு தீர்வு சொல்ல போறாங்க? இதையும் சாதாரண மக்கள் கேட்கிறாங்க. அதனால விஜய் அவர்கள் போனது தவறு. பட் செல்லும் பொழுது எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா ப்ராசஸ். மத்திய அரசை ஏன் உள்ள இழுக்கிறீங்க அப்படிங்கறத திரும்ப திரும்ப நான் வைக்கக்கூடிய கேள்வி. இன்னைக்கு விஜய் அவர்கள் எரிகிற நெருப்புல எண்ணெய் ஊத்த போறாரா, இல்ல எரிகிற நெருப்பை அணைத்து விட்டு அதற்கான தீர்வை கொடுக்க போறாரா அப்படிங்கறத முக்கியம். இதற்கு முன்பு தமிழக அரசுல எரிகிற நெருப்புல நானும் எண்ணெய் ஊத்திட்டு போறேன், போற போக்குல எண்ணெய் ஊத்தினா அது பெருசா தான் வரும். அதனால இதற்கு எல்லா பக்குவமாக செயல்பட்டு மக்களுக்கும் பிரச்சனை இல்லாம பரந்தூரில் இருக்கக்கூடிய எல்லா அன்பு சகோதர சகோதரிகள் யார் ஆர்ப்பாட்ட போராட்டத்தில் இருக்கின்றார்களோ அவர்களுக்கும் நல்லது பண்ணி நாட்டினுடைய வளர்ச்சி, தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்கும் நல்லது பண்றதுக்கு இந்த அரசியல் கட்சிகள் முயற்சிக்க வேண்டும். ஆனால் சகோதரர் விஜய் அவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும், தமிழகத்திற்கு சென்னை பக்கத்துல விமான நிலையம் வேண்டும். அது என்ன என்பதை தேர்வு செய்து கொடுக்க வேண்டிய பொறுப்பு மாநில அரசுக்கு இருக்கு. அதிமுகவாக இருக்கட்டும், திமுகவாக இருக்கட்டும், இருவருமே கொடுத்த பட்டியல்ல பரந்தூர் இருந்துச்சு. சோ மத்திய அரசு தானாக வந்து பரந்தூர் வைக்கல. அதனால இன்னைக்கு விஜய் அவர்கள் அங்க போய் பிரச்சனைனா சரி, ஓகே, ஒரு பொறுப்பான அரசியல்வாதியாக அவர் இருக்க வேண்டும் என்று நினைத்தால் அடுத்து எந்த இடத்த ஒரு பரிந்துரை பண்றாரு? விமான நிலையமே வேண்டான்னு சொல்றாரா, இல்ல சென்னை பக்கத்துல விமான நிலையம் வேண்டும் என்றால் 3000, 4000, 5000 ஏக்கர் வேணும், எந்த இடத்துல ப்ரொபோசல் கொடுக்குறாங்க? ஏன்னா இந்த தீர்வையும் கொடுக்கணும்.